கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இதோ இந்த வேளையிலே உங்களோடு பேசவும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கவும் இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த பெருத்த நன்மைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? பார்த்து தியானிப்போம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 94 அதிகாரம் 22வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. இது நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். பொல்லாப்பாய் தோன்றுகிற அந்த பிசாசின் பிடியிலிருந்து, அந்த பிசாசினாலே ஏவப்பட்ட மனிதர்களின் கரத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து பாதுகாத்து கொண்டார் அல்லவா? இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தையை கவனியுங்கள். என் கர்த்தர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அந்த பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்களோ, பிசாசினால் வரும் வியாதியின் கொடுமையோ, பொல்லாத சூழ்நிலைகள் என்னை சிக்கிக் கொள்ளாதபடி எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என் தேவன் என்று நாம் அவரை புகழ்ந்து வார்த்தைகளினாலே அவர் இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துவோமா? ஆமாம், நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அவரை நம்பி இருக்கிற, அவரை அண்டி வாழ்கிற ஒருவரும் வெட்கமடையாதபடி, துக்கத்தை அனுசரியாதபடி தேவன் மகிமையாய் வல்லமையாய் காத்துக்கொள்கிறார். அவர் நமக்கு கண்மலையுமாய் இருக்கிறார். இந்த கண்மலை வெடிப்பிலே நாம் அடைக்கலம் புகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய நம் தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி நம்மையும் நம் குடும்பத்தையும் அவருடைய நிழலிலே மூடி மறைத்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். நாம் அடைந்த சந்தோஷத்தை, நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் இந்த கஷ்டத்திலிருந்து, உங்களுடைய உபத்திரவத்தின் வேதனையிலிருந்து விடுவிக்க இயேசுவினால் தான் முடியும் என்று கர்த்தருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கும் பொழுது நம்முடைய உபத்திரவம் நம்மை விட்டு நீங்கி இல்லாமற் போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை. அவரை நாம் நம்பி வாழ்கிறபடியினாலே கண்மலை வெடிப்பிலே நம்மளை மூடி மறைத்து நமக்கு அவர் அடைக்கலமாயிருந்து, என் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் அனைவரும் அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். அவருடைய மகிமையினாலே நிரப்பப்படுவோம். நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.